தருமபுரி சும்மா ஹாட்டாக இருக்குதுங்க. நம்ம வீடியோ தருமபுரி மக்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்டுப்பாங்க. ஒழுங்கு மாம்பழம் கடையாக இருக்குது. காடு மலை மரம் செடி கொடிக்குள்ளே பைக்கை ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். அந்த மின்னணி காத்தாடி இருக்குது, அதோட ரெக்கைகள் எல்லாம் காரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாகனம் ஓட்டும் போது மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணியவும். தலைக்கவசம், உயிர்கவசம். அதிவேகமாக வாகனங்களை இயக்க வேண்டாம். திருவாங்க பேசுக்குள்ளே போயிடலாம். டியர் மக்களே, தருமபுரிக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்த ரிட்டன் இப்போது பேனூர் ரிட்டன் ஆகிட்டோம். டைம் 5 மணி ஆகிடுச்சு ஈவினிங்கு. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆச்சு வந்த வேலை. தருமபுரி சும்மா ஹாட்டாக இருக்குதுங்க. காற்று சூடாக வருது. வெர்டிகல்ஸ் ஒசூருக்கே 96 கிலோமீட்டரா, பெங்களூர் 135, கிருஷ்ணகிரி 48. ஓகே, நைட்டு இந்த வழியாக தான் போனோம். ரிட்டன் அதே வழியாக போயிட்டு வந்த வழியாக பெங்களூர் போக வேண்டியது தான். நேற்று வரும்போது நைட்டு, இன்றைக்கி நான் பெங்களூர் போகும்போது அங்கே நைட் ஆக போகுது. பாய் பாய் தருமபுரி, மீண்டும் ஒரு முறை வருகிறேன். மக்களே, இந்த அனல் காற்றுல எப்படி தான் இருக்கிறீங்கன்னு தெரில எனக்கு. நம்ம வீடியோ தருமபுரி மக்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்டுப்பாங்க. நிறைய மரங்களே இல்லை தருமபுரிக்குள்ளே, இந்த டவுனுக்குள்ளே. அதனால தான் அனல் காற்று அதிகமாக வருது. கொஞ்சம் மரங்கள் இருந்தால் தானே. இந்த ரோட் சைடெலாம் மரம் இருந்துச்செல்லாம் தெரில, பட்டு சுத்தங்க. அவ்வளோ தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் மரம் இருக்குது. மரங்கள் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வெயில் காலத்தில் அனல் காற்றுலாம் கம்மியாக வரும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான் மக்களே, பெங்களூர் ஹைவே கிட்ட வந்துட்டோம். ஒரே ரோடு, நான் ஸ்டாப்பாக இப்போ போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். எங்கே கட்டு இல்லையா ரோடு? எப்படியா போகிறது? சர்வீஸ் ரோட்டில் போய் தான் வரணுமா? அங்கேயே போர்டு இருந்தது லெஃப்ட்டில் போங்கன்னு. அப்படி போயிருந்தால் ஐவில் கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கும். மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ஓகே, எதுவும் பண்ண முடியாது. முன்னாடி ஆனால் ரோடு கட்டிங் இருந்தாக்கா ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த வழி ஃபுல்லாக பாருங்கள், ஒழுங்கு மாம்பழம் கடையாக இருக்குது. பாட்டு பண்ணே போடலாம். நேற்று நைட்டில் வந்தோமா, அவ்வளோ ஒன்றுமே தெரியல. இப்போது நல்லா இருக்குது. பட் வெயில் சும்மா அப்படியே சும்மா கொளுத்துன்னு கொளுத்துது வெயில். ஒரு லாரி ரோடு பிளாக் பண்ணிட்டா மற்ற வண்டியும் போகவே முடியாது. நம்ம ஒதுங்கி போயிடுவோம். இங்கேருந்து மலை பாருங்கள், நல்லா இருக்குது. காடு மலை மரம் செடி கொடிக்குள்ளே பைக்கை ஓட்டினா தான் நல்லா இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் பைக் ஓட்டு போனால் எப்படி ஒரு த்ரில்லிங்கே இல்லாமல் இருக்குது.
மக்களே இந்த கிருஷ்ணகிரி சைட்லலாம் நல்லா இருக்குது பாருங்கள். ஊருங்க எல்லாமே நிறைய தென்னந்தோப்புகள் இருக்குது, ஏரி குளத்துலலாம் தண்ணி இருக்குது, பூந்தோட்டங்கள் நிறைய இருக்குது, அழகான மலைகளும் நிறைய இருக்குது. கிருஷ்ணகிரி கிட்ட மட்டும் நல்லா இருக்குது, ஏன்னா அங்கே டேம் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி வசதி இருக்குது. தென்பொன்னையார் ரிவர், வா இதுதான் தென்பொன்னையார் ஆறா? நல்லா இருக்குது. பட் தண்ணி இல்லையே, என்ன பண்ணுறது? மழை காலத்தில் நிறைய தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போகும்போது ஒரு தனி ஃபீலே இருக்குதுங்க, நல்லா இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. அடிக்கிற வேலைக்கு எங்கன்னா தர்பூசணியாக இளநீராக குடிக்கலான்னு பார்த்தா ஒரு கடையும் கிடையாது ஹைவேல. கிருஷ்ணகிரி, பெங்களூரு, காவேரிப்பட்டினம். கிருஷ்ணகிரி சைடில் நிறையா மல்லி தோட்டங்கள் இருக்குதுங்க. இங்கே நிறைய பேர் மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ரோட்லேயே சேல் பண்ணுறாங்க, காரில் வச்சுக்கின்னு. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் ஈவினிங் டைமில் சைட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களோட தொழில் இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தெரியல. ஒரு கவரை நிறைய பேர் வச்சுருக்குறாங்க, அதில் 2 கவர் எடுத்து வந்துடுற மாதிரி இருக்குது. வா 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 வண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இங்கே ஒரு லேக்கு பெருசாக இருக்குது, போட்டிங்கெல்லாம் இருக்குது, இதில் பரவாயில்ல, நல்லா இருக்குது. மக்களே, கிருஷ்ணகிரி வந்துட்டோம். அடுத்து ஒசூர், பெங்களூர். இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் இருக்குது, அவ்வளோ. கிருஷ்ணகிரி தானதுக்கப்புறம் எங்களுக்கு வரும் டிராஃபிக் தான். ஸோ ஒசூர் தானதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி டோல்கட்டையும் தாண்ட போகிறோம். ஓ மை காட், போகணுமா? ஓகே, உள்ள நொஞ்சிடலாம். நம்ம நாட்டுக்குள்ளே டோல்கேட் மட்டும் பஞ்சமே இல்லை. சோத்துக்கு பஞ்சம் வரமா தவிர டோல்கேட்டுக்கு பஞ்சம் இல்லை. அடிக்கடி அங்கங்கே டோல்கேட் வச்சு விட்ருவாங்க. இங்கே பாருங்க மக்களே, காத்தாடி ரக்கை, அந்த மின்னணி காத்தாடி இருக்குது, அதோட ரக்கைகள் எல்லாம் எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரில, புதுசாக பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. எவ்வளோ பெரிய லாரி, லாரியும் பெருசாக இருக்குது, ரக்கையும் பெருசாக இருக்குது. அது எப்படி எடுத்து ஃபிட் பண்ணுவாங்க தெரியலையே. ஒசூருக்குள்ளே வந்துட்டோம். ஒசூருக்குள்ளே வரத்துக்குள்ளே லைட்டு இருட்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஒசூர்லேருந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு 50 கிலோமீட்ரு. அங்கே நைஸ் ரைடு உள்ளே போயிடுவோம், நேற்று வந்த மாதிரி. காரால் வேணா தெரில, கேஎல் வண்டி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி கவர் பண்ணியிருக்கிறாங்க. காரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேரவன் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் மக்களே, கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அது இதே டைமில் வெளியேறணும். இன்றைக்கி இதே டைமில் என்ட்ரி ஆகின்னு இருக்கிறோம். நேற்று இன்னும் கொஞ்சம் பொழுது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப சுஸ்தாக இருக்குதுங்க, அவ்வளோ வெயில். என்ன மடக்காகலாம். ஜிங்ஜாக் டிராஃபிக். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் நைஸ் ரோடு வரும். நைஸ் ரோடு என்ட்ரி ஆக வேண்டியது தான். இந்த டிராஃபிக் உள்ள சிட்டிக்குள்ளே போனோன்னாக்கா நான் நாளைக்கு காலையில் தான் ஊருக்கே போகணும். நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கே போக முடியும், அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே, அது போனாக்கா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நைஸ் ரோடில் ஜாயின் ஆகிட்டனாக்கா என்ன ஒன்று 70 ருபீஸ் வாங்குறாங்க. அதுதான் ஒன்று பிரச்சனை. இந்த 70 ருபீஸ் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஒரு 1/2 ஹவரில் ஆறாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.